வெல்கம் டு தி மில்லியன்ஸ் ஆஃப் டிபேட். இன்றைக்கி நம்ம பொலிட்டிக்கல் மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் வீடியோ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் வீடியோ பார்ப்போமா? பையனா அப்பா பேர் என்ன? ஜெயக்கடாவுடைய ஆண் குழந்தைக்கு கருணாநிதி என்று பேர் சூட்டப்படுகிறது. ஜெயக்கடான்னு ஏதாவது பேர் வைப்பாங்க. அப்பா பேர் சகோதரர், அருமை சகோதரர், பாசமிகு சகோதரர், ஆற்றல் மிகு சகோதரர், செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்களே. பிளாஷ்பேக். இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார், அமைச்சர் செந்தில் பாலாஜி. இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாங்க. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல, அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. உண்மையாலுமே ஒரு செயல் வீரர் தாங்க. உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். மாண்பு முதலமைச்சர் அவர்களை, கழக தலைவர் அவர்களை வருக 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 என்று அன்போடு வரவேற்கின்றேன். தாங்கள் மட்டும் பிறக்கவில்லை என்றால் தமிழ்நாடு கொள்ளைக்காடாக, ஆம் கோபாலபுரத்து கொள்ளைக்காடாக ஆகியிருக்கும். உறுப்பினர் மு க ஸ்டாலினுக்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்டால் லட்சத்தில் ஒரு பங்கு கூட தகுதி இல்லை. திராவிட சுடரே, உங்களின் வியூகம் என்னவென்று தெரியாமல் எதிரிகள் விழுதுங்கி அடுத்த வீடியோ பார்ப்போமா? நீட் விளக்கு போன்ற வாக்குறுதிகளை இப்போதைக்கு எங்களால் நிறைவேற்ற முடியல. நாங்க மறுக்கலையே, நல்லா கவனிங்க. இதுக்கு பதில் அவங்க கட்சியில் இருக்கவரே சொல்லுவார். இதுக்கு தீர்மானம் போட்டீங்க, புத்தி இருக்கா? நான் எல்லா சாத்தியக்கூறுகளும் ஆராய்ந்து விட்டேன், நீட்டை ரத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை. அப்புறம் என்னத்துக்கு தமிழ்நாட்டில் தீர்மானம் போட்டா? யாரை ஏமாத்த? அயோக்கியத்தனம் இல்ல. ஒரு வார்டு கவுன்சிலர் கூட யோகிதராத ஒரு மனுஷனை போய் கோட்டையில முதலமைச்சர் உட்கார்றது நியாயமா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம திருக்குறளை பற்றி ஒரு வீடியோ பார்ப்போம். அதாவது திருவள்ளுவர் எழுதின குறள் முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். ஸோ நம்ம தமிழக முதலமைச்சர் ஒரு குறள் எழுதியிருக்காரு, அதை பற்றி பார்ப்போமா? முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இளமை புகுத்தி விடும் சொன்னார். இளமை புகுத்தி விடுமாங்க. அதாவது 75 வருஷம் பழமையான கட்சிகளுக்கு முதல்வராக இருக்கார். இவங்க அப்பா முதல்வர். இதில் புதுசாக கட்சி தொடங்கின விஜயெல்லாம் பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு இவங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். கடைசி மீம் ரியாக்ஷன் பார்ப்போம். Say we are uncivilized. MPs are uncivilized. Are we uncivilized? You look like we are uncivilized. Do we look like that? You look like we are uncivilized. Do we look like that? I am living in the Chennai. அவர்கிட்ட கேட்குறாரு, உங்களை அன்சிவிலைஸ்ன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. யூ லுக் லைக் அன்சிவிலைஸ்ன்னு அவங்கள பார்த்து திருப்பி கேட்குறாருங்க. அவர் என்னத்த சொல்கிறது?